ஒரு சிறு நகரத்தில் ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். படிப்பில் கவனம் செலுத்தாமல் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள், "நீ எப்போதும் சோம்பேறியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். இது நல்லதல்ல. பிறகு உன் வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது" என்று அறிவுரை சொன்னார்கள். ஆனால் அவனோ யார் சொல்வதையும் கேட்காமல் பொழுதை போக்கி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான். அவன் தனது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை. அற்ப விஷயங்களில் தனது நேரத்தை வீணடித்தான். ஒரு நாள் ஒரு துறவி அவனது ஊருக்கு வந்தார். அவர் தனது ஞானத்திற்கும் அறிவொளிக்கும் பெயர் பெற்றவர். மக்கள் அவரை சந்தித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பினார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தனது நண்பர்களை மிஞ்சுவதற்கு அவரிடமிருந்து ஏதாவது ஆலோசனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த சிறுவனும் துறவியை பார்க்க முடிவு செய்தான். அவரிடம் சென்றான். துறவியை பார்த்த அந்த சிறுவன் அவரிடம், "என் வாழ்க்கையில் என் நண்பர்கள், வகுப்பு தோழர்களை விட எல்லா துறைகளிலும் நான் பின்தங்கியிருக்கிறேன். நான் அவர்களையெல்லாம் தாண்டி சிறந்தவனாக மாற விரும்புகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள்" என்றான். துறவி அந்த சிறுவனை இரக்கத்துடன் பார்த்து, "மகனே, நீ உன் நேரத்தை மதிக்காததால் இப்பொழுது துன்பப்படுகிறாய். நீ ஒருபோதும் திரும்பப் பெற முடியாத உன் பொன்னான வாய்ப்புகளை வீணாக்குகிறாய். நேரத்தின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு கதையை சொல்கிறேன், கேள்" என்றார். துறவி கதை சொல்லத் தொடர்ந்தார். ஒரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்தார். அவர் மிகவும் தாராள மனப்பான்மையும் கருணையும் கொண்டவர். அவன் தனது மக்களை மிகவும் நேசித்தார். அவர் தன் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். ஒரு நாள் மன்னர் தனது குருகுலத்தில் தன்னுடன் படித்த வகுப்புத் தோழனை சந்தித்தார். அந்த வகுப்புத் தோழன் மிகவும் ஏழையாக இருந்தான். தன் சோம்பேறித்தனத்தால் எப்போதும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பான். எந்த வேலை கொடுத்தாலும் "நாளைக்கு வருகிறேன்" என்று சொல்லிவிட்டு வந்து விடுவான். அதனால் அவனுக்கு வேலையும் இல்லை, பணமும் இல்லை, மரியாதையும் இல்லை. அவன் எப்போதும் எல்லாம் தன் தலைவிதி என்று புலம்பிக் கொண்டிருப்பான். தன் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பான். ராஜா அவனிடம் அவன் வாழ்க்கை மற்றும் அவனது பிரச்சனைகள் பற்றி கேட்டார். வகுப்புத் தோழன் சோகமாக, "ராஜா, நான் எங்கு வேலைக்கு சென்றாலும் யாரும் எனக்கு வேலை தர மறுக்கிறார்கள். நான் எந்த வேலையையும் சரியான நேரத்தில் செய்வதில்லை என்று சொல்கிறார்கள். எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை" என்று மற்றவர்களை குறை கூறினான். மன்னன் அவனிடம், "சரி, என் நண்பனான உனக்கு நான் உதவி செய்கிறேன். இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் என் அரண்மனைக்கு செல். அங்கு இருக்கும் பொற்களஞ்சிய அறைக்கு சென்று உனக்கு தேவையான அளவு தங்கம் மற்றும் வைரங்களை எடுத்துக்கொள். அவை அனைத்தும் உனக்கே சொந்தம்" என்றார். இதை கேட்டதும் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். தன் நண்பனான அரசனிடம் நன்றி சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் நடந்ததை சொன்னான். இதை கேட்ட அவன் மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். "நமக்கு நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நீங்கள் உடனே அரண்மனைக்கு சென்று தங்கம் மற்றும் வைரங்களை எடுத்து வாருங்கள்" என்றாள். ஆனால் அவனோ, "எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடு" என்றான். உடனே அவன் மனைவி அவசரமாக உணவு சமைத்து அவனுக்கு கொடுத்தாள். அதை அவன் பொறுமையாக சாப்பிட்டுவிட்டு, "அரண்மனைக்கு போக இன்னும் நேரம் இருக்கிறதே, அதனால் சிறிது நேரம் தூங்கிவிட்டு போகலாம்" என்று நினைத்து தூங்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அவன் 2 மணி நேரம் தூங்கிவிட்டான். தூங்கி எழுந்து பார்த்தபோது மதியம் மேலாகிவிட்டதைக் கண்டான். உடனே 2 பெரிய பைகளை எடுத்துக்கொண்டு தங்கம், வைரங்களை எடுத்து வர அரண்மனைக்கு வேகமாக நடந்து சென்றான். போகும் வழியில் ஒரு பெரிய மரத்தை பார்த்தான். அங்கு காற்று இதமாக வீச, இங்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பிறகு அரண்மனைக்கு செல்லலாம் என நினைத்து அந்த மரத்தடியில் உட்கார்ந்தான். தான் வந்த வேலையை மறந்து மறுபடியும் தூங்க ஆரம்பித்து விட்டான். அவன் தூங்கி எழுந்த பொழுது 4 மணி நேரமாகிவிட்டது. சூரியன் மறையத் தொடங்கியது.
அதிர்ச்சி அடைந்த அவன் அவசரமாக எழுந்து அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஆனால் அவன் அரண்மனைக்கு போய் சேர்வதற்குள் சூரியன் மறைந்துவிட்டது. அரண்மனையின் கதவுகள் மூடப்பட்டன. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவன் அழ ஆரம்பித்து விட்டான். இந்த சோம்பேறி மனிதன் சரியான நேரத்திற்கு அரண்மனைக்கு செல்லாமல் தூங்கி நேரத்தை வீணடித்ததால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தங்க வைரங்களை இழந்து ஏமாற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் தனது நேரத்தை மதிக்கவில்லை. துறவி கதையை சொல்லிவிட்டு அந்த சிறுவனை பார்த்தார். அவன் தன் தவறை உணர்ந்தான், வெட்கப்பட்டான். துறவியின் வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்தான். நேரம் விலைமதிப்பற்றது, அதை வீணாக்கக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். தனது சோம்பலை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். தினமும் நேரம் தவறாமல் படிக்கத் துவங்கினான். அவனுடைய முயற்சிகள் பலனை தரத் தொடங்கின. அவன் வகுப்பில் முன்னணி மாணவர்களில் ஒருவனாக மாறினான். அவனது ஆசிரியரும் தோழர்களும் அவனுடைய மாற்றத்தைக் கண்டு பாராட்டினார்கள். நம் வாழ்வில் நேரம் தங்கம் போன்றது. அது நம்மிடம் உள்ள மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம். அதை நாம் புத்திசாலித்தனமாகவும் உபயோகமாக பயன்படுத்த வேண்டும். முக்கியமில்லாத விஷயங்களில் நம் நேரத்தை வீணாக்கக்கூடாது. நம் வேலைகளை தாமதப்படுத்தக்கூடாது. குறித்த நேரத்தில் அவற்றை செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் நேரத்தை மதித்தால் நேரம் உங்களை மதிக்கும். நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடித்தால் நேரம் உங்கள் வாழ்க்கையை வீணடித்துவிடும். வாழ்க்கையில் நம் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் நாம் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் நாம் நம் நேரத்தை வீணடித்தால் நமது வாய்ப்புகளை இழந்து பின்னர் வருத்தப்படுவோம். தங்கள் நேரத்தை மதிப்பவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் தங்கள் நேரத்தை மதிக்காதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் ஒருபோதும் சோம்பேறியாக இருந்து உங்கள் வேலைகளை தள்ளி போடாதீர்கள். இல்லையெனில் சூரியன் மறைவதற்கு முன் அரண்மனையை அடைய முடியாத அந்த சோம்பேறி மனிதனைப் போல ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். எனவே எப்போதும் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கை முன்னேற உபயோகமாக பயன்படுத்துங்கள்.